இன்னைக்கு நைட்டு குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். போனதுமே பிரியாணி மாஸ்டர் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எங்கே போனாலும் தக்காளி வெங்காயம் நறுக்கிறது தான் வேலையாகவே இருக்கும். எல்லாமே நறுக்கி கொடுத்துட்டு நானும் என் மருமகளும் சும்மா புக்கில் கலர் பண்ணிட்டு இருந்தோம். இது என் மருமக கலர் பண்ணது, இது நான் கலர் பண்ணது. ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அண்ணனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் போயிருந்தோம். சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஆரஞ்சு கலர் அண்ணனோட அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க. 2 கேக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கே கேக்கு வெட்டியாச்சு. கேக்கு வெட்டினது எல்லாருமே மூஞ்சில் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. கேக்கு வேஸ்ட்டாக போயிடும்னு நான்லாம் ஃபஸ்ட்டாக கேக்கு சாப்பிட்டுட்டு அண்ணன் என் மூஞ்சினே அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? பிரியாணி தான். அது என் செல்ல புருஷன் செஞ்ச பிரியாணி தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே சாப்பிட்டு 1 மணி 2 மணிக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஜனானை எங்கள் 2 ஜோடிக்குமே போட்டிலாம் வச்சுருந்தாங்க. செல்வா ரொம்ப நேரமாக மறைச்சு எழுதிட்டு இருந்தா. ஃபைனலாக நாங்கள் 2 பேருமே வின் பண்ணிட்டோம். எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்தது.